எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் February 24 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போது 25th February, அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் உங்களுக்கு சால்வ் பண்ணி, அதாவது நீங்கள் படிக்கிறதுக்கு சொல்யூஷன் பிடிஎஃப் கொடுத்துருவோம் ஒவ்வொரு டாப்பிக்குமே. அதுக்கடுத்து டெஸ்ட்டுக்கு லிங்க்கும் பிடிஎஃப்பும் கொடுப்போம். இந்த டெஸ்ட்டு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஷெடியூல் வேணுன்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் நம்பர், டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இப்போ நம்ம எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு February 22 and 23 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், அன்பு கரங்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2025ஆம் ஆண்டு. எல்லாரும் ஆன்சர் பண்ணணும். நாட்டின் முதல் பிராந்திய அதிவேக போக்குவரத்து அமைப்பு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டெல்லி டு மீரட். அதிவேக மெட்ரோ சேவை எங்கே தொடங்கியிருக்காங்க? இதுக்கான ஆன்சரும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நாட்டிலே அதிவேக மெட்ரோ சேவை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? அடுத்து, வெளிநாட்டு பணியாளர்களுக்கான H1B விசா கட்டணம் எத்தனை லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது? ஆன்சர் 88 லட்சம். உலக அளவில் அரிசி உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் ஃபர்ஸ்ட் பிளேஸ். உலகிலே வந்து முதல் இடத்துல இருக்கு. எந்த இரு வடகிழக்கு மாநிலங்களுக்கு இடையே முதலாவது எல்லை தூண் நிறுவப்பட்டது? ஆன்சர் அஸ்ஸாம் மற்றும் அருணாச்சல பிரதேச மாநிலம். இந்தியாவில் பொது தடுப்பூசி திட்டத்தின் கீழ் எத்தனை தடுப்பூசிகள் போடப்படுகின்றன? ஆன்சர் 11 தடுப்பூசிகள் வந்து போடுறாங்க. சுதந்திர இந்தியாவின் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரல் யார்? ஆன்சர் ராஜாஜி, சி ராஜகோபாலாச்சாரி. இந்தியா சிப் பிரைவேட் நிறுவனம் என்ற பெயரில் சிப் தயாரிப்பு ஆலையை அமைக்க பிரதமர் மோடி எங்கு அடிக்கல் நாட்டியுள்ளார்? ஆன்சர் கிரேட்டர் நொய்டா. இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதி திட்டத்தின் 4வது தொகுதி நூலை வெளியிட்டுள்ளவர் யார்? ஆன்சர் உதயநிதி ஸ்டாலின். கத்தார் ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் கார்லோஸ் அல்கராஸ். டில்லி ஓபன் ATP 75 சேலஞ்சர் டென்னிஸ் போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் நியூ டெல்லியில். February 24 டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன மோட்டிவேஷன் குவாட் அப்படின்னா, A winner is a loser who tried one more time. இப்போ நம்ம எப்போதுமே ஒரு வெற்றியாளர், இவங்க சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் அப்படின்னு பார்க்குறோன்னா, அவங்க அதுக்கு முன்னாடி வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க பிறந்ததுலேருந்து ஒரே சக்ஸஸ் மலையாக அவங்களுக்கு பொழிஞ்சது அவங்க வாழ்க்கையில் அப்படின்னு கிடையாது. அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு தோல்வியாளராக இருந்திருக்காங்க. இன்னொரு தடவை ட்ரை பண்ணலான்னு அவங்க தொடர்ந்து ட்ரை பண்ணதுனால, ஒன் மோர் டைம் அவங்க ட்ரை கொடுத்ததுனால அவங்க அந்த இடத்துல வெற்றி அடைஞ்சிருக்காங்க ஒரு இடத்துல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க என்னவா இருந்திருக்காங்க? லூசராக தான் இருந்திருக்காங்க. அப்படி தான் வாழ்க்கையுமே. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இன்றைக்கி தான் புதுசாக எக்ஸசைஸ் பண்ண, நான் ஒரு ஸ்ட்ரென்த் ஆகணும், கொஞ்சம் பலசாலியாக மாறணும்னு எனக்கு ஆசை இருக்குது. நான் இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். மறுநாள் காலையில் எந்திரிக்கணும்னு வச்சுங்களேன், தூங்கி எந்திரிக்கும் போது உடம்பு கை கால்லாம் செம்ம வலிக்கும். எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அது. அப்போது அதை அப்படியே நீங்கள் விட்டுட்டீங்க, என்னால் முடியாதுப்பா உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பலசாலி ஆக முடியும்? தொடர்ந்து நீங்கள் அதை பண்ணால் தானே பலசாலி ஆக முடியும், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அந்த மாதிரி தான் வாழ்க்கையும். உங்களுக்கு ஒன்று தேவை அப்படின்னா ஒன் மோர் டைம் அதில் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் ஃபைனலி என்னவாவீங்க? நீங்கள் ஒரு வின்னர் ஆவீங்க. அது வரைக்கும் எல்லாருமே வந்து லூசராக தான் இருந்திருப்பாங்க. சரியா? இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். தமிழகத்தில் மொத்தம் எத்தனை கோடி வாக்காளர்கள் உள்ளனர்? ஆன்சர் 5.67 கோடி. இப்போது வாக்காளர் இறுதி பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்து வாக்காளர் தீவிர திருத்த பணி மேற்கொள்ளப்பட்டு அதில் ஒரு சில வாக்காளர்களோட பெயர்கள்லாம் வந்து வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கியிருப்பாங்க. அப்புறம் மறுபடியும் அவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு தொகுதியிலேருந்து இன்னொரு தொகுதிக்கு மாறியிருப்பாங்க. இறந்து போன வாக்காளர்கள் இவங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா? இப்போ லாஸ்ட்டாக ஒரு இறுதி பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதன்படி 5.67 கோடி வாக்காளர்கள் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அந்த இறுதி பட்டியலில். சரிதா? நீங்க தமிழகத்தில் மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 5.67 கோடி. இப்போ லாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ண அந்த இறுதி பட்டியலின் படி. இந்த இறுதி பட்டியலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 74 லட்சம் வாக்காளர்களோட பெயரானது நீக்கப்பட்டு தான் இப்போ மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை 5.67 கோடியாக இருக்குது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய தலைமை தேர்தல் அதிகாரி யாருன்னா அர்ச்சனா பட்நாயக். இவங்க தான் தமிழ்நாட்டுடைய முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரியும் கூட. இந்த வாக்காளர் பட்டியலில் என்ன கொடுத்துருக்காங்க? மொத்த வாக்காளர்கள் வந்து 5,67,7380 இருக்கு. ஆண் வாக்காளர்கள் வந்து 2,77,38,925 அப்படிங்கிற அளவில் இருக்கு.
பெண் வாக்காளர்கள் வந்து 2,89,60,838. அடுத்து 7,617 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் 18 வயது நிரம்பி ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ண போறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து 15.51 லட்சம் பேர் இருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் வந்து 4.63 லட்சம் பேர் இருக்காங்க. 85 வயதுக்கு மேற்பட்டவங்க 3.99 லட்சம் பேர் இருக்காங்க. அடுத்து இப்போ இந்த தீவிர திருத்த பணி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி மொத்தமா எவ்வளவு வாக்காளர்கள் இருந்தாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னா 6,41,14,587 பேர் இருந்திருக்காங்க. இப்போ ஃபைனலா ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே வாக்காளர் பட்டியல், அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் ஒப்பிடும்போது 11% வாக்காளர்களோட எண்ணிக்கைங்கிறது குறைஞ்சிருக்கு. அடுத்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதி எது? ஆன்சர் சோழிங்கநல்லூர் தொகுதி தான் தமிழ்நாட்டிலே அதிகமான வாக்காளர்களை கொண்ட தொகுதியா இருக்கு. அதே மாதிரி குறைந்த வாக்காளர்கள் கொண்ட தொகுதி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா துறைமுக தொகுதி. சோழிங்கநல்லூர்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5,39,991 வாக்காளர்கள் இருக்காங்க. அதே டைம்ல துறைமுக தொகுதியில் வந்து 1,16,896 வாக்காளர்கள் இருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் தான். தமிழகத்தில் அதிக வாக்காளர்களை கொண்ட மாவட்டம் எது? ஆன்சர் திருவள்ளூர். திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் அதிக வாக்காளர்கள் அப்படிங்கிறது இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சென்னை, அதுக்கப்புறம் வந்து சேலம் மாவட்டம். அதிகமான வாக்காளர்களை கொண்ட மாவட்டம் திருவள்ளூர். அங்கே 31,57,413 வாக்காளர்கள் இருக்காங்க. சென்னையில் வந்து அதுக்கு அடுத்ததான் 28,30,936 வாக்காளர்கள். சேலத்தில் வந்து 27,85,830. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் 3 அதிகமாக வாக்காளர்களை கொண்ட டிஸ்ட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். நாட்டின் முதல் பசுமை துறைமுகமாக எந்த துறைமுகம் உருவாக உள்ளது? ஆன்சர் தூத்துக்குடி துறைமுகம். ஸோ தூத்துக்குடி துறைமுகம் தான் இப்போ பசுமை துறைமுகமாக உருவாக இருப்பதா சொல்லியிருக்காங்க. பசுமை துறைமுகம்னா என்ன? கிரீன் எனர்ஜி மூலமாக இயங்கக்கூடிய ஒரு போர்ட்டாக அதை மாற்ற போகிறாங்க, துறைமுகமாக மாறப்போகுது அப்படின்னு தானே அர்த்தம். கிரீன் எனர்ஜினா என்னது? இந்த சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, இதெல்லாம் தான் கிரீன் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ பசுமை துறைமுகமாக மாற்ற போகிறாங்க அப்படின்னா அங்கே என்ன பண்ண போகிறாங்க? அந்த விண்ட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக காற்றாலைகள் அமைக்கிறது, சோலார் எனர்ஜி மூலமாக நம்ம எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக சோலார் பேனல்ஸ் அமைச்சு அதன் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்வது, இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் அங்கே இதுக்காக மேற்கொண்டு வராங்க. ஸோ அதன்படி நம்ம நாட்டுடைய முதல் பசுமை துறைமுகமாக இந்த தூத்துக்குடியில் உள்ள தூத்துக்குடி துறைமுகமானது உருவாகும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 2070க்குள்ள நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஜீரோ கார்பன், நெட் ஜீரோ கார்பனுடைய உமிழ்வை நெட் ஜீரோவாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டார்கெட் இருக்கு. இந்த தூத்துக்குடி துறைமுகத்தில் பார்த்தீங்கன்னா அதோட ஆழத்தை 18 மீட்டராக அதிகரிக்கிறதுக்கும் இப்போ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தூத்துக்குடியில் 30,000 கோடியில் கப்பல் கட்டும் தளம் அமைய இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12 கோடியில் கொற்கை சுற்றுலா திட்டம், இந்த மாதிரி ஒரு 21 திட்டங்களுக்கு அங்கே அடிக்கல் நாட்டியிருக்காங்க மத்திய அமைச்சர் சர்வானந்தா சோனாவால் என்பவர், மத்திய நீர்வழி கப்பல் போக்குவரத்து அமைச்சர். நெக்ஸ்ட் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். ராஜாஜியின் மார்பளவு சிலை எங்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் குடியரசுத் தலைவர் மாளிகையில் தான். இப்போ ராஜாஜியுடைய மார்பளவு சிலை அப்படிங்கிறது February 23rd பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ராஜாஜி உற்சவ் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி, அதை ஒட்டி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எந்த சிலையை அகற்றிட்டு அதுக்கு பதிலாக வந்து ராஜாஜியுடைய சிலையை ஓப்பன் பண்ணியிருக்காங்க? யாருடைய சிலையை அகற்றிட்டு அதுக்கு பதிலாக இந்த சிலையை ஓப்பன் பண்ணியிருக்காங்க? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ இந்த சிலையை பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. ப்ளஸ் அங்கே வந்து குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனும் பங்கேற்றிருக்காங்க ராஜாஜியுடைய சிலை திறப்பு விழாவில். அப்பாயின்மெண்ட்ஸ். நெதர்லாந்து நாட்டின் புதிய பிரதமராக பதவியேற்றவர் யார்? ஆன்சர் ராப் ஜெட்டன். ராப் ஜெட்டன் தான் இப்போ நெதர்லாந்து நாட்டுடைய புதிய பிரதமர் மற்றும் அந்த நாட்டுடைய இளம் வயது பிரதமர். இவருடைய வயது 38 தான். ஸோ நெதர்லாந்து நாட்டில் இப்போ மிக இளம் வயதில் பிரதமராக இவர் பதவியேற்கிறாரு. நெதர்லாந்து நாடாளுமன்றம் 150 இடங்களை கொண்டது. அடுத்த ரீசன் நியூஸ்.
யும்நாம் கெம்சந்த் மணிப்பூருடைய சீஃப் மினிஸ்டராக பொறுப்பேற்றிருக்காரு. மகாராஷ்டிராவுடைய துணை முதலமைச்சராக சுனேந்திர பவார் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. 18வது மக்களவைத் தலைவர் யாருன்னா ஓம் பிர்லா. அடுத்து தாரிக் ரஹ்மான், இவர் வங்கதேச நாட்டுடைய பிரதமராக பொறுப்பேற்றிருக்காரு. ஜோஸ் ஜேதி பார்த்தீங்கன்னா பெருநாட்டுடைய அதிபராக இருந்தவர், இப்போ அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு, அதாவது பதவியிலேருந்து விலக்கிட்டாங்க அவரை. அடுத்து பிரைம் மினிஸ்டர் சனே தகாய்ச்சி, ஜப்பான் நாட்டில் பிரைம் மினிஸ்டர் மறுபடியும் பொறுப்பேற்றிருக்காங்க அந்த எலெக்ஷனில் வின் பண்ணி. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ், எத்தனை நாடுகளுடன் இணைந்து நாடாளுமன்ற நட்பு குழுக்களை மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா அமைத்துள்ளார்? ஆன்சர் 64 நாடுகள். ஸோ இப்போ 64 நாடுகளோட இணைஞ்சு ஒரு நாடாளுமன்ற நட்பு குழுவை வந்து அமைச்சிருக்காங்க ஓம் பிர்லா, நம்ம மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொண்டிருப்பாங்க இல்லையா, ஒரு மே மந்த் டைமில் இந்த பெஹல்காம் அட்டாக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக நம்ம இந்தியா வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி இதனால தான் இந்தியா நம்ம பண்ணோம், நம்ம தரப்பு விவாதத்தை வந்து நம்ம தரப்பு உண்மைகளை எடுத்துரைக்கிறதுக்காக இந்த எம்பிக்கள் அடங்கிய குழுவை வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் அனுப்பியிருப்பாங்க, இதனால தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக. அந்த மாதிரி ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழு, அதாவது நட்பு குழுவை வந்து அமைச்சிருக்காங்க. ஒரு 64 நாடுகளோட இணைஞ்சு இந்த நட்பு குழுவை அமைச்சிருப்பதா சொல்லியிருக்காங்க ஓம் பிர்லா. சமிட்ஸ், சமீபத்தில் எந்த மாநாட்டில் புதுதில்லி பிரகடனம் ஏற்கப்பட்டது? ஆன்சர் தில்லி ஏஐ மாநாடு. இப்போ தில்லியில் வந்து ஏஐ தாக்க உச்ச மாநாடு வந்து இந்தியாவில் நடந்துச்சு இல்லையா, அந்த மாநாட்டில் இப்போ புதுதில்லி பிரகடனம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொண்டிருக்காங்க. போன வருஷம் இந்த மாநாடு பிரான்ஸில் நடந்துச்சுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இயர் எங்கே நடக்க போகுது, இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. இப்போ ஏஐ இம்பாக்ட் சம்மிட் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் புதுடெல்லியில் நடைபெற்றது. ஸோ அந்த மாநாட்டில் ஒரு 7 அம்சங்களை கொண்ட புதுடெல்லி பிரகடனம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அந்த 7 அம்சங்கள் என்ன அப்படின்னா, ஏஐ வளங்கள் ஜனநாயக மயமாக்குறது, அப்புறம் பொருளாதார வளர்ச்சி, சமூக நலன், பாதுகாப்பான நம்பகமான ஏஐ வந்து உறுதிப்படுத்துறது, அறிவியலுக்கான ஏஐ, சமூக அதிகாரமளித்தலுக்கான அணுகல். ஸோ எல்லா துறைகள்லையுமே ஏஐ வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தொடர்பாக தான். ஏஐ வளங்களை வந்து ஜனநாயகமாக்கணும், நம்ம பாதுகாப்பில் ஏஐ கொண்டு வரணும், சுகாதாரத்தில் ஏஐ கொண்டு வரணும், அதுக்கடுத்து மனித மூலதனத்தை மேம்படுத்துறது, மீட்சித்திறன், புத்தாக்கமிக்க ஏஐ அமைப்பு முறைகள்னு சொல்லிட்டு ஒரு 7 அம்சங்களை கொண்ட புதுதில்லி பிரகடனம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ அமெரிக்கா, சீனா உட்பட 89 நாடுகள் வந்து ஆதரவு அளிச்சிருக்காங்க. அவங்களோட ஆதரவோட இந்த புதுதில்லி பிரகடனம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அடுத்த ஆபிச்சுவரி, முகுல் ராய் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் பாலிடிக்ஸ், அரசியல்வாதி தான் இந்த முகுல் ராய் என்பவர். முன்னாள் மத்திய அமைச்சர் முகுல் ராய் இப்போ சமீபத்தில் வந்து காலமாயிட்டார். இவர் தான் அந்த முகுல் ராய், திரிணாமுல் காங்கிரஸோட கட்சியை சேர்ந்த ஒரு மூத்த தலைவர் தான் முகுல் ராய். இவர் பார்த்தீங்கன்னா முன்னாள் ரயில்வே அமைச்சராக இருந்திருக்காரு. மேற்கு வங்க அரசியலுடைய சாணக்கியர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. இவர் ரயில்வே அமைச்சராக 2012 வந்து பொறுப்பு வகித்திருப்பார் முகுல் ராய். இம்பார்ட்டன்ட் டே, மத்திய கலால் வரி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் February 24. ஸோ இது மத்திய கலால் வரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது வந்து ஒரு உற்பத்தி வரி. இப்போ நம்ம எப்படி வெளிநாடுகள்லேருந்து இங்கே நம்ம இறக்குமதி செய்யும் போது நம்ம ஒரு டாரிஃப் போடுறோம் இல்லையா, சுங்க வரி அப்படிங்கிறது விதிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்கே தொழிற்சாலைகளில் உற்பத்தியாகக்கூடிய பொருட்கள் மீது விதிக்கக்கூடிய ஒரு மறைமுக வரி தான் கலால் வரி அப்படிங்கிறது. ஸோ இந்த சென்ட்ரல் எக்ஸைஸ் டே, கலால் வரி தினம் அப்படிங்கிறது 24ஆம் தேதி February மாதம் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். எதனால் February 24 அப்படின்னா 1944 February 24ஆம் தேதி தான் மத்திய கலால் மற்றும் உப்பு சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை நினைவுகூரும் வகையில் தான் இந்த மத்திய கலால் வரி தினம் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அது தொடர்பான அதிகாரிகளுடைய பங்களிப்பை போற்றும் வகையிலையும் இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறோம். மத்திய மறைமுக வரி மற்றும் சுங்க வாரியத்துடைய சேவையை கௌரவிக்கும் வகையில் இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறோம் ஒவ்வொரு இயரும். ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ், 72வது சீனியர் தேசிய ஆண்கள் கபடி சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் வதோதரா. ஸோ வதோதரா, குஜராத் மாநிலத்தின் வதோதராவில் தான் இப்போ 72வது தேசிய சீனியர் ஆண்கள் கபடி சாம்பியன்ஷிப் போட்டி அப்படிங்கிறது நடக்க போகுது. வதோதராவில் February 24லேருந்து 27 வரைக்கும் இந்த போட்டியானது இந்தியா அமெச்சூர் கபடி கூட்டமைப்பு சார்பில் நடத்த போகிறாங்க. 31 டீம்ஸ் வந்து பங்கேற்பதாக சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ். ரியோ ஓபன் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் தாமஸ் எட்சபெரி. ஸோ இப்போ ரீசனாக நடந்த ரியோ ஓப்பன் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் தாமஸ் எட்சபெரி வந்து அந்த ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியனாக இருக்கார். தாமஸ் எட்சபெரி அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்தவர். இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் ஏடிபி பட்டம். நெக்ஸ்ட் இரட்டையர் பிரிவு மென்ஸ் டபுள்ஸில் பார்த்தீங்கன்னா பிரேசிலுடைய மார்சலா மெலோ ஜாவ் பென்சேகா கூட்டணியானது சாம்பியனாக இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். 25வது குளிர்கால ஒலிம்பிக் போட்டி எந்த நாட்டில் நடைபெற்றது? ஆன்சர் இத்தாலி. ஸோ இத்தாலியில் பார்த்தீங்கன்னா 25வது குளிர்கால ஒலிம்பிக் போட்டி அப்படிங்கிறது நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு குளிர்கால ஒலிம்பிக் போட்டி வந்து 2030 ஃப்ரான்ஸில் நடக்க போகுது. இப்போ எப்படி 33வது ஒலிம்பிக் போட்டி வந்து நமக்கு ஃப்ரான்ஸில் நடந்துச்சு, அந்த மாதிரி 2030 ஃப்ரான்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. 2028 கோடைக்கால ஒலிம்பிக் போட்டி அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்க போகுது. ஸோ இப்போது விண்டர் ஒலிம்பிக்ஸ் 25வது குளிர்கால ஒலிம்பிக் போட்டி இத்தாலியில் மிலன் மற்றும் கார்டினா நகரங்களில் நடைபெற்றிருக்கு. இதில் பதக்கப்பட்டியலில் லாஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதில் நார்வே தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது 41 பதக்கத்தோட. அமெரிக்கா செகண்ட் பிளேஸ், நெதர்லாந்து தேர்டு. இந்த போட்டியை நடத்தின இத்தாலி வந்து 4th பிளேஸில் இருக்குது. மொத்தமாக 92 நாடுகள்லேருந்து 2871 போட்டியாளர்கள் இதில் பங்கேற்றிருக்காங்க. 8 விளையாட்டுகளில் 116 பிரிவுகளில் இந்த போட்டியானது நடத்தப்பட்டிருக்கு. அடுத்த எடிஷன் அதாவது 26வது குளிர்கால ஒலிம்பிக் போட்டி அப்படிங்கிறது எங்கே நடக்க போகுதுன்னா ஃப்ரான்ஸில் நடக்க போகுது 2030. அடுத்த ஷார்ட் நியூஸ். தேஜஸ் போர் விமானம் இப்போது ஓடுபாதையிலேருந்து விலகி ஆக்சிடென்ட் ஆனதுனால இப்போது அது முன்னெச்சரிக்கையாக இனிமேல் விபத்து ஏற்படுறதை தடுக்கணுங்கிறதுக்காக அந்த போர் விமானங்களோட பயன்பாட்டை இப்போ தற்காலிகமாக இந்திய விமானப்படை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஐரோப்பிய கண்டத்தில் 2ஆம் உலக போருக்கு அப்புறமா மாபெரும் மனித பேரழிவை ஏற்படுத்திய போர் எது அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் போர். அந்த போர் தொடங்கி இப்போ 4 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சு? 2022 ஃபெப்ரவரியில் ஸ்டார்ட் ஆன போர் இது. அடுத்த லாஸ்ட்டாக இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்தலாம் ஃபாஸ்ட்டாக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். தமிழகத்தில் மொத்தம் எத்தனை கோடி வாக்காளர்கள் உள்ளனர்? ஆன்சர் 5.67 கோடி வாக்காளர்கள். தமிழகத்தில் அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதி எது? ஆன்சர் சோழிங்கநல்லூர் தொகுதி. தமிழகத்தில் அதிக வாக்காளர்களை கொண்ட டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம் எது? ஆன்சர் திருவள்ளூர். நாட்டின் முதல் பசுமை துறைமுகமாக எந்த துறைமுகம் உருவாக உள்ளது? ஆன்சர் தூத்துக்குடி துறைமுகம். ராஜாஜியின் மார்பளவு சிலை எங்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் குடியரசுத் தலைவர் மாளிகை. நெதர்லாந்து நாட்டின் புதிய பிரதமராக பதவியேற்றவர் யார்? ஆன்சர் ராப் ஜெட்டன். எத்தனை நாடுகளுடன் இணைந்து நாடாளுமன்ற நட்பு குழுக்களை மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா அமைத்துள்ளார்? ஆன்சர் 64 நாடுகள். சமீபத்தில் எந்த மாநாட்டில் புதுதில்லி பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆன்சர் தில்லி ஏஏ மாநாடு. முகுல் ராய் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் பாலிடிக்ஸ், அரசியல்வாதி. மத்திய கலால்வரி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? February 24. 72வது சீனியர் தேசிய ஆடவர் கபடி சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் வதோதரா. ரியோ ஓபன் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் தாமஸ் எட்சபெரி. 25வது குளிர்கால ஒலிம்பிக் போட்டி எந்த நாட்டில் நடைபெறுகிறது? ஆன்சர் இத்தாலி நடைபெற்றது. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.